இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராபிட் நிறுவனம் என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் பைக் டாக்ஸி ஊழியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது. பைக் டாக்ஸி ஊழியர்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை நடக்குது. ஏன்னா பார்க்குற இடத்துல ஃபுல்லாக பைக் டாக்ஸி காலங்களை வந்து யார் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஓட்டுறவங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக் ஓட்டுறத தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கான ஆர்டர் போட்டு, அப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது கிண்டிலன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்த கிண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்க. அப்போ ராபிட்டோ நிறுவனத்தில் பைக் டாக்ஸி வேணுக்குன்னு ஆர்டர் போட்டு வர சொல்லி அந்த பையில சம்மடி அடிக்கிறாங்க. இதை வந்து கேட்கறதுக்கு வக்கில்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து கேட்கறதுக்கு வக்கில்ல ராபிட்டோ நிறுவனத்துக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த வீடியோ போகிற இடத்துல நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சாரிப்பா அந்த மாதிரி நான் பண்ணுறது தப்பு தான்ப்பா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வண்டி ஓட்டுங்கப்பா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா போலீஸுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களை தாக்குதல் உட்பட அவ்வளோ பண்ணுங்க, உங்கள் வண்டிக்கு ஃபைன் போட்டால் நாங்கள் வருவோம், உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிட்டாங்க, இல்லை டாக்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறை உட்படுத்துறாங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் பேக்கப்பில் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு வலியுறுத்தலை சொல்லியிருக்கணும். நான் உங்கள் பின்னாடி இருப்போம், நீங்கள் எப்போனா அடிங்கன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தோம். அதெல்லாம் கிடையாது. கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டு உங்களுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் தைரியமாக நீங்கள் வண்டி ஓட்டுங்க, உங்கள் பின்னாடி ராபிட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்குள்ள தான் இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஊழியர்கள் தான். தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்குரிய இடங்களில் வந்து தயவுசெய்து யாரும் வேலை பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சென்னையில் நிறைய இடங்கள், எடுத்துக்காட்டு சொல்ல போனால் கோயம்பேடுல இருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மடி வாங்குறாங்க. இப்போ தெரியாமல் ஒரு பைக் டாக்ஸி ஊழியர் போகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி பைக் டாக்ஸின்னு கேட்குறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அடி விழுகுது. பக்கத்தில் போலீஸ் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு போலீஸ் சுமூகமாக தீர்வு காணாங்க அப்படின்னா அவங்க போலீஸுக்கு பயப்படலாம். போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறையோட டைப் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சரியான வழிமுறையில் உங்கள்கிட்ட ஆர்சி புக்கில் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டியை ஓட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீடு எடுக்க சொல்லுங்கள். எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறான், எத்தனை பேர் ஆர்சி புக் இல்லாமல் ஓட்டுறான், எத்தனை பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வச்சு கேஸ் போட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ராபிட் நிறுவனம் மட்டும் கிடையாது, பைக் டாக்ஸியை நம்ம சென்னையில் வந்து பேன் பண்ண போகிறோம். அது டெல்லியில் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பேன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து உங்கள் சேஃபை பார்த்து வண்டி ஓட்டுங்க. உங்கள் பின்னாடி ராபிட் இருக்கும், ராபிட் நம்பி நம்ம ஓட்டலாம், ஓலா நம்பி ஓட்டலாம், நமக்கு ஒன்றா பின்னாடி வருவான்னு நினச்சி தயவுசெய்து ஓட்டுனீங்க அப்படின்னா சரியாக பாதிக்கப்படுவீங்க. சம்மடி நீங்கள் தான் வாங்க, உங்கள் வண்டி போயிடும். அடுத்து வந்து ஃபோனை பறிச்சிடுவாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க வண்டியை. அது இல்லாமல் போலீஸ் வந்து ஃபைனும் உங்களுக்கு போடுவாங்க. தயவு செஞ்சு உங்கள் சேஃப் உங்களோடது, தைரியம் மேலே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.